ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலக்கட்டை பார்க்க போகிறோம். இது வந்து கேரட் கொலக்கட்டை. நெக்ஸ்ட்டு கேரட், தேங்காய், நாட்டு சக்கரை போட்டு அது ஒரு டைப் கொலக்கட்டை செஞ்சுருந்தேன். இது ரெண்டுமே ஸ்வீட் கொலக்கட்டை. நெக்ஸ்ட்டு குட்டி பேபிஸ்க்கெலாம் பிடிச்ச ஃப்ரைடு மோமோஸ்னால் நம்ம வந்து மைதா மாவில் பண்ணல, நானும் இதை பச்சரிசி மாவுலே தான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் செமையாக இருந்துச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். இது பாயில்டு மோமோஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த மோமோஸ் மாதிரியே பண்ணியிருக்கேன் இந்த கொலக்கட்டையை. இது நம்மளுக்கு ஹெல்த்தி அண்ட் ஈஸியான ரெசிபி. வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நீங்களும் இந்த வருஷம் இந்த மாதிரி பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கொலக்கட்டை வச்சிங்கன்னா உங்கள் வீட்லேயே வேகமாக கொலக்கட்டை காலியாகும். இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட தான். ஃபஸ்ட்டு கொலக்கட்டை மாவில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சுடுதண்ணியை ஆட் பண்ணி நம்ம அதை பிசைய போகிறோம், மாவு பிசைய போகிறோம். நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணாலே அது பார்ஷியலாக குக் ஆயிரும். அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக சுடுதண்ணியை ஆட் பண்ணி இது பண்ணுங்கள். தண்ணி ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு இல்லை, பொறுக்கிற அளவு இருந்தாலே போதும். லைட்டாக இது பண்ணாதான் நல்லா சாஃப்டாகவும் வரும் நம்மளுக்கு கொலக்கட்டை. நான் நல்லா அதை ஸ்பூனை விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே இந்த மாவில் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம கொலக்கட்டை செய்யும் போது இது காயாமல் இருக்கும். நம்ம ஸ்வீட் கொலக்கட்டை செய்ய போகிறோம். ஸ்வீட் கொலக்கட்டைக்கு எப்பயும் நம்ம தேங்காயும் சீனியும் வைப்போம். இதில் வந்து கேரட் ஆட் பண்ண போகிறோம். கேரட் ஆட் பண்ணாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபி கூட. அதோட நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறோம், சீனியே ஆட் பண்ணாமல். இது வந்து ஸ்வீட்டாக இருக்கனால நம்ம குட்டி பேபிஸால் கண்டே பிடிக்க முடியாது. சின்ன பிள்ளைங்கலேருந்து நம்ம பழக்கிட்டோம்னா அவங்களும் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா கேரட்டும் ஜூஸியாகவும் இருக்கும், பிறகு டேஸ்ட்டும் இனிக்க தான் செய்யும். அதனால ரொம்ப டிஃப்ரென்ஸே தெரியாது. நான் ஃபஸ்ட்டு இதை பட்டுக்குட்டிக்காக சின்னதாக ஒரு குட்டி பால் மாதிரி கொலக்கட்டை பண்ணுறக்காக செஞ்சிட்ருக்கேன். அதுக்காக கொஞ்சோண்டு கேரட்டு, கொஞ்சோண்டு எல்லாமே ஸ்மால் குவான்டிட்டி வச்சிட்ருக்கேன். நம்ம சீனி வைக்கிறதோட நாட்டு சக்கரை வச்சோம்னா அது அப்படியே லிக்யூடாக கன்வெர்ட் ஆகி சாக்லேட் மாதிரியே இருக்கும். அதனால பாப்பாக்கே வந்து இது சாக்லேட்டான்னு கேட்டுட்டு இருப்பா. ஸோ நம்மளும் அப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பட்டுக்குட்டிக்காக குட்டியான கொலக்கட்டை ரெடி. சின்னதாக பண்ணாலும் சரி, பெருசாக பண்ணாலும் சரி, கிராக் விடாமல் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம வச்சுருக்க பூரணம் எல்லாமே வெளியில் லீக் ஆயிரும். இது நம்ம மாவு வாங்கும் போதே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ஷேப்பர் தான். அந்த இதில் வந்து நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை ஆட் பண்ணோம்னா சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஷேப் வரும். ஆனால் இதில் வந்து நம்ம ரொம்ப அழுத்தி வைக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக வைக்கணும் மாவை. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹார்டான கொலக்கட்டையாக ஃபார்ம் ஆகாது. நல்லா மெல்லிஸாக கொலக்கட்டை இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது மாவாக இல்லாமல் ஸ்வீட்னஸ் மட்டும் செமையாக நல்லா இருக்கும். நம்ம நல்லா பெருசாக ரெடி பண்ணுறோம்னா அதுக்கேற்றாப்புல ஸ்வீட் நீங்கள் தான் வைக்கணும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் நல்லா 2 லேயருக்கு ஸ்வீட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி அச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா கார்னர்ஸ்க்கெல்லாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒழுங்காக வர மாட்டேங்குது, பிஞ்சிட்டு தான் வருது. எனக்கு பேக் வியூ பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஃப்ரண்ட் வியூவில் தான் அந்த எட்ஜஸ்லலாம் நான் கொடுக்காதனால, ஆயில் அப்ளை பண்ணாதனால பர்ஃபெக்டாக வரல. நம்ம அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருந்தோம்னா சூப்பராக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு அதை நான் நார்மலாகவே நம்மளே டிசைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுவும் நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு, ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது. ஆனால் நம்ம பூரணம் லீக் ஆகாமல் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு பைண்ட் பண்ணி வச்சோம்னா தான் செமையாக இருக்கும். நம்ம பூரணம் லீக் ஆகாமல் செமையாக இருக்கும். நம்ம நார்மலாக தேங்காய் வந்து குக் பண்ணும்போதே வெந்துற மாதிரி தான் கேரட்டும் ஃபாஸ்ட்டாக வெந்துடும். நம்ம பாயில் பண்ணும்போதே வெந்துடும். ஸோ நம்மளுக்கு நறுக்குன்னுலாம் இருக்காது, பச்சையாகவே தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா குக் பண்ணலாம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து வதக்கணும் அந்த மாதிரி எந்த அவசியமும் தேவையில்லை இதுக்கு. இப்போது நம்ம வெஜிடபிள் கொலக்கட்டை செய்கிறக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிறதுக்கு நான் ஒரு சட்டியில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை தான் நான் வெஜிடபிள் வதக்க யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நல்லா சால்ட்டும், காரத்துக்கு மிளகாப்பொடி, சீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக நீங்கள் இஞ்சி தூளும் ஆட் பண்ணணும். அது பவுடராக ஆக்கி ஆட் பண்ணணும். இல்லை இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டை சேர்த்து அரைச்சி கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கப் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணோம்னா அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கேரட் வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் தரும். வெங்காயம் அதில் 1/2 கப் ஆட் பண்ணால் போதும். நான் பாப்பாவும் சேர்த்து சாப்பிடுவான்றக்காக இதில் வந்து நான் காரம் ஆட் பண்ணவே இல்லை. வேணும்னா ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்லேயே காரம் இருக்கும், நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசின்னு ஒரு ஃப்ளேவர் பேக்கெட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சாப்பிட்ற எக்ஸாக்ட் மோமோஸ் மாதிரியே டேஸ்ட் இருக்கும் இந்த ஃபில்லிங் வந்து. அதனால தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸோட ஷாஷேவே வந்து 10 ரூபா வரும். இல்லைனா இதுக்கு நம்ம மேகி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் தனியாக நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொலக்கட்டை செய்கிறதுக்கு நல்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வட்டம் நான் நல்லா கார்னர்ஸ்லேயுமே சேர்த்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட் டைம் கார்னர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வராதனால இந்த வட்டம் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்கதை பெரிய மாவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா காயாமையாவது இருக்கும் நம்ம மாவு. நம்ம இப்போது இந்த மாவையும் நல்லா ரொம்ப லைட்டான மாவாக அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொலக்கட்டையோட லேயர் வந்து ஹார்டாக இல்லாமல் நல்லாயிருக்கும். லைட்டாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரைடு மோமோஸ் மாதிரி செஞ்சோம்னா கூட நம்ம இதிலே பண்ணலாம். ஏன் நம்ம பச்சரிசி மாவில் தான் முறுக்கு இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறது இதில் புதுசு இல்லை. நம்ம பச்சரிசி மாவை ஃப்ரை பண்ணும்போது ஆயிலை கூட குடிக்காது. ஏன்னா நம்ம தண்ணி கூட ரொம்ப ஆட் பண்ணவே இல்லை. பர்ஃபெக்டாக இருக்கனால நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ணாலுமே நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக தான் வரும். பேபிஸ்க்கு மைதா மாவு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவுலேயே போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம இதை ரொம்ப லைட்டாக மட்டும் பண்ணோம்னா நல்லா ஹார்டாக இல்லாமல் இருக்கும் மோமோஸ் மாதிரியே. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் மிக்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சிக்கன் மோமோஸில் சாப்பிட்ற மாதிரியே எக்கு இல்லை மட்டனை கூட சூப்பராக குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம்னா கொத்துக்கறி மாதிரி வாங்கி ரெடி பண்ணோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிள்ளையார் சத்துக்கு ரெடி பண்ணுறனால நான் நான்வெஜ் எதுவுமே ட்ரை பண்ணல. நார்மலாக வெஜிடேரியன் மட்டும் ட்ரை பண்ணுறேன். இந்த டைம் நம்ம அந்த அச்சில் வந்து எல்லா சைடுமே ஆயில் ஆட் பண்ணனால ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம அதில் இருக்க டிசைன்ஸ் கூட வந்துச்சு. நம்ம இந்த மாதிரி நல்லா ஆயில் ஆட் பண்ணுறனால இட்லி பானையில் வேக வைக்கும் போது கூட நம்ம இதில் தண்ணி ரொம்ப பட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி நொசன்னு ஆகாது. கொலக்கட்டையில் நம்ம ஃபில்லிங்கு எப்படி கீழே சிந்திடக்கூடாதுன்றக்காக நல்லா குட்டி குட்டியாக எட்ஜஸ் எல்லாம் ரோல் பண்ணி பைண்ட் பண்ணி வச்சாச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு பாயில்டு மோமோஸ் ஒன்று பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரை மோமோஸும் ஒன்று பண்ண போகிறோம். மைதா மாவுக்கு பச்சரிசி மாவுலேயே செஞ்சால் அவ்வளோ ஹெல்த்தி தான். நம்மளுக்கு மைதா மாவை ஆட் பண்ணதுமே தேவையில்லை. நான் இந்த மோமோஸோட கார்னர்ஸ் எட்ஜு எல்லாத்துலேயுமே சூப்பராக பைண்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்மளுக்கு பாயில்டு மோமோஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரை மோமோஸ்க்கு ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நல்லா அந்த அச்சில். இந்த வட்டமும் அச்சில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணனால சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஃப்ரைடு மோமோஸும். அது டிஃப்ரென்ஸ் தெரியறக்காக நான் இந்த டிசைன்லேயே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம இந்த கார்னர்ஸ்லையுமே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரெண்டும் ஜாயின் ஆகிற கார்னர்ஸ் எல்லாம் நல்லா அச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரிஞ்சே வராது. உள்ளே இருக்க பூரணம்லாம் கீழே சிந்தவே சிந்தாது. நிறையா குட்டீஸ் வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கூட நம்ம ஃப்ரைட் ரைஸில் வைக்கிற ஃப்ளேவர் இருக்கனால இந்த வெஜிடபிள்ஸ் கூட சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அது ஃப்ரைடு மோமோஸ் மாதிரி போட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ரெசிபி தான் அது. நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு கொலக்கட்டை ரெடி பண்ணும்போது இது வேலையோட வேலையாக இவங்களுக்கும் இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்களும் ஹெல்த்தியான ரெசிபியாக ஃபுல்லாக லீவில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த தடவை ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அச்சு வந்திருக்கு. இது ஃப்ரைடு மோமோஸ்ன்றதுக்காக டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் இதே அச்சு டிசைன் இருக்கட்டும்ன்றதுக்காக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இதை கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணுறதை விட டூத் ஸ்டிக்கை வச்சு லைட்டாக குத்தி விட்டோம்னா சூப்பராக வரும். நம்மளுக்கு பர்ஃபெக்டாக டிசைன் வேணும்னா நம்ம அந்த மாதிரி வெட்டி வேலை நிறையா பார்க்கலாம். நான் அப்படியே இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணி இது பண்ண போகிறேன். இப்போது நம்ம கையிலே சும்மா எப்படி செஞ்சு சமாளிக்கலாமோ அவ்வளோ இது பண்ணிடலாம். இப்போது நம்ம ஃப்ரைட் மோமோஸ் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு அந்த மோமோஸை பாயில் பண்ணணும். இந்த கொலக்கட்டையை நம்ம பாயில் பண்ணி வச்ச பிறகு தான் அதை வந்து ஃப்ரை பண்ணணும். ஏன்னா ஃப்ரை பண்ணோம்னா ஃபஸ்ட் லேயர் மட்டும்தான் நல்லா குக் ஆகும். ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கிட்டோம். அதனால நம்ம நெக்ஸ்ட்டு பாயில் பண்ணோம்னா இந்த கொலக்கட்டையும் நல்லா வெந்துடும். இப்போது நான் ரிமைனிங் இருக்க மாவில் கேரட்டும் வெறும் நாட்டு சர்க்கரையும் மட்டும் ஆட் பண்ணி ஸ்வீட் கொலக்கட்டை செய்ய போகிறேன். இப்போது நம்ம கேரட் மட்டும் ஆட் பண்ணாலும் அதுவே நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ நான் ரொம்ப சின்ன சைஸாக சர்க்கிளில் தான் பால் மாதிரி எடுத்திருந்தேன். அதை நல்லா ஷேப் பண்ணி இவ்வளோ பெருசாக ஆக்கிட்டேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம பூரணத்தையும் நல்லா ஃபில் பண்ணி இப்போது நல்லா லிட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி நல்லா டைட்டாக மூடிடுறோம். அப்போ தான் நம்மளுக்கு பூரணம் லீக் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கைட்டே பண்ணுறது அதை விட ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம்னாலும் சிந்தாமல் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் கார்னர்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு லைட்டாக ஒரு பைண்டு தான். நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் செய்கிறனால ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டிசைன் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட எல்லா டைப்ஸ் ஆஃப் கொலக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். அதுக்கு இட்லி தட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஆவி படும்போது கூட அந்த தண்ணியும் இந்த நம்ம கொலக்கட்டை மாவும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஒரு மாதிரி லைட்டாக கூட நொசன்னு வராமல் இருக்கும்.
நம்ம கொலக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா சுட வச்சுட்டேன் தண்ணியை. ஏன்னா நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் வச்சோம்னா தான் அது வந்து வேகமாக நம்மளுக்கு ரெடி ஆகும். அதனால தான் முதலே தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கொலக்கட்டையை வைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வேகமாக ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே. இது வந்து ஒரு சிம்பிள் டிப்பு தான். நம்ம ஆவி பட வந்து நம்ம கொலக்கட்டையில் தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இது தண்ணியே படாமல் கீழே டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். வேகமாக செஞ்சிடும். நம்ம பச்சரிசி மாவு எவ்வளோ வேகமாக வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லா கொலக்கட்டையும். இப்போது நம்ம இதில் ஃப்ரைடு மோமோஸ்க்கு மட்டும் ரெடி பண்ணிடுவோம். இதை எடுத்து நான் எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறேன். வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளானது தான். எனக்கு எந்த கொலக்கட்டையுமே ஓப்பனே ஆகலை, எந்த பூரணமும் சிந்தவும் செய்யாது, வேஸ்ட்டே ஆகாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் நல்லா ஆயிலை சுட வச்சாச்சு. இதை ஒரே ஒரு கொலக்கட்டையை மட்டும் மோமோஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நான் செஞ்சதுலேயே செம்ம ஃப்ளேவராக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அந்த உள்ளே இருக்க மிக்சிங்கே வெஜிடபிள் மிக்சிங்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதே இதை நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணியும் செய்யலாம். நம்ம மைதா மாவை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவில் இந்த வட்டம் செய்கிறோம். நம்ம கார கொலக்கட்டை அந்த மாதிரி செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சோம்னா நல்லா ஹெல்த்தியான ரெசிபி தான். இது நல்லா வயிறே ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு எந்த ஃப்ளேவர்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ஸுக்கு பீட்ரூட் பிடிக்கும்னா கூட பீட்ரூட்டை ரொம்ப லைட்டாக துருவி அதை மட்டும் லைட்டாக ஒரு வதக்கிட்டு ஆட் பண்ணோம்னா ஸ்வீட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரைடு மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொலக்கட்டை பர்ஃபெக்டாக வரணும்னா நம்ம அதில் கிராக் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட பூரணம்லாம் சிந்தாமல் வேஸ்ட் பண்ணாமல் இருப்போம். இப்போது நம்ம ஃப்ரைடு மோமோஸ்க்கு சட்னி மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். சில்லி சாஸும் நம்ம மைனோஸும். இப்போ ஒவ்வொரு இதாக கட் பண்ணி பார்க்க வேண்டியதான். நார்மலாகவே பிக்கலாம், கட் பண்ணி பார்த்தா இன்னும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம கேரட் கொலக்கட்டை அவ்வளோ சூப்பராக சாக்லேட் மாதிரி அந்த நாட்டு சக்கரை சூப்பராக ரிசல்ட் இருக்குது. நம்மளுக்கு நல்ல லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம சீனியெல்லாம் ஆட் பண்ணோம்னா அது ஒரே இடத்துல வந்து அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆறின பிறகு. இது வந்து நல்லா லிக்யூடாகவே சூப்பராக இருக்குது. இது நம்மளோட தேங்காய் பூ, கேரட், நாட்டு சக்கரை ஆட் பண்ண ஸ்வீட் கொலக்கட்டை, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ரைடு மோமோஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஃப்ரைடு கொலக்கட்டை, அதாவது வெஜிடபிளில். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணி பார்க்கும்போதே தெரியும், மேலே மட்டும் அவ்வளோ மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபில்லிங்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம பாப்பா சாப்பிட்றனால நான் மிளகா பொடி ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் கண்டிப்பாக மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா காரமாக பிடிக்கும்னா. இப்போ பாயில்டு மோமோஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு சில்லி சாஸ் வச்சு தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டிலே இவ்வளோ சூப்பராக, அதுவும் பச்சரிசி மாவில் நீங்களே ரெடி பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டிலே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோமோஸ் சாப்பிட்டாங்கன்னா உங்கள் கிட்ஸ் வெளியில் வாங்கி சாப்பிடணுன்றதை எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. நமக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி, மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். நீங்களும் இந்த வட்டம் பிள்ளையார் சதுர்த்திக்கு டிஃப்ரெண்ட்டான கொலக்கட்டையெல்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் பிக்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். கீழே உங்களோட ரிவ்யூவை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரைடு மோமோஸ் டேஸ்ட்டு சான்ஸே இல்லை, வெளியில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோட பட்டுக்குட்டிக்கு கேரட் கொலக்கட்டை கொடுத்தேன். அதுக்கு அவங்க டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது, நான் அவ்வளோ அமைதியாக சாப்பிட்டுட்டு இருந்தா. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் அமைதியாக சாப்பிட்டுட்டே இருந்தாங்கனாலே நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். சரி, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்மளாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா, பாய்.